அனைவருக்கும் நமஸ்காரம். நாள் 14/3/2025 வெள்ளிக்கிழமை மாலை ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி பிரம்மோற்சவத்தின் இறுதி நாள் அன்று பகவான் பல்லக்கில் வெண்ணைத்தாழி கண்ணன் அலங்காரத்தில் திருவீதி புறப்பாடு கண்டருளினார். அழகான ரோஜா வர்ணத்து பட்டாடை அணிந்து பெருமான் தங்க குடத்தில் வெண்ணையை கையில் ஏந்திக் கொண்டு அழகான திரு ஆபரணங்களும் மாலைகளும் சூடியவாறு அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லாக்கில் திருவீதி கண்டருளி அனைவரையும் மகிழ்வித்தார். தலையில் அழகான திருமுடியில் அலங்காரங்கள் நிறைந்ததாய் சூரிய பிரபை, சந்திர பிரபை நெத்திச்சூட்டி அணிந்து கழுத்தில் ஹாரங்களும் கைகளில் கைவளைகளும் தோள்வளைகளும் அணிந்தவனாய் மார்பில் தொங்கக்கூடிய ரத்ன ஹாரங்களோடு கால்களில் சதங்கைகள் கண்டைகள் அணிந்தவராய் கைகளில் மோதிரங்கள் அணிந்து கொண்டு அழகான தங்க குடத்தில் நிரம்பிய வெண்ணையை கையில் ஏந்தியவாறு திருவீதி புறப்பாடு கண்டருளிய அந்த அழகினை ஆழ்வார்கள் அனுபவித்து ரசிப்பார்கள். வெண்ணை அலைந்த குணுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு அப்படின்னு பெரியாழ்வாருடைய பாசுரம். சதா வெண்ணையை அலைந்து அலைந்து பகவானுடைய உடலில் அந்த வெண்ணையின் வாசனையானது வீசிக்கொண்டே இருக்குமா. பகவான் வெண்ணெய் திருடும் அழகினை ஆழ்வார்களும் கிருஷ்ணகர்ணாமிர்தத்தில் லீலா சுகரும் அற்புதமான ஸ்லோகங்களால் விவரிக்கின்றார்கள். ஒவ்வொரு முறையும் எம்பெருமானானவன் வெண்ணெய் திருடிக் கொண்டு வரும் பொழுதெல்லாம் ஆச்சரியகரமான செயல்களால் அவனை கொண்டாடுவான். ததிமதன நிநாதே தட்டநித்திர பிரபாத்தே நிபிருத பதம் அகாரம் வல்லவீனாம் பிரவிஷ்ட முக கமில சமீரைர் ஆசு நிர்வாபிய தீபான் கபலித நவநீத பாது கோபால பாலக. தயிர்கடையும் ஓசை கேட்டுவிட்டாலே விடியற்காலையிலேயே உறக்கம் விட்டு எழுந்தவனான கண்ணபிரான் தன் காலடி ஓசை கேட்காத வண்ணம் மெல்ல நடந்து சென்று வீட்டினுள் புகுந்து செந்தாமரை போன்ற திருவாயினால் விளக்குகளை ஊதி அணைத்துவிட்டு இருட்டிலே வெண்ணையை வாரி விழுங்கி விடுவானாம். அது மட்டும் இல்லையா, பின்னும் அகம்புக்கு உரியை நோக்கி பிறங்கொழி வெண்ணையும் சோதிக்கின்றான் அப்படின்னு ஆழ்வார் பாடுற. இவனுக்கு எட்டக்கூடாதுங்கிறதுக்காகவே மிகவும் உயரத்துல இருக்கக்கூடியதாகிய உரிகள்ல வைத்திருந்தால் கூட எப்படியோ ஏறி எடுத்து விடுவானாம். அது மட்டும் இல்லையா, இவன் எடுக்கும் பொழுது அடையாளம் காட்ட வேண்டும் என்பதற்காக மணிகளை கட்டி வைத்திருப்பார்களாம். ஆனால் இவன் மிக சாமர்த்தியசாலியாக அந்த மணியினுடைய நாக்கை கைகளால் பிடித்து கொண்டு மணி ஒலிக்க முடியாதபடி செய்துவிட்டு பாத்திரத்தை எடுத்து வெண்ணையை விழுங்கி விடுவானாம். இப்படி கண்ணனின் விளையாடல்களை சொல்லிக் கொண்டே போகலாம். இருப்பினும் இந்த வெண்ணைத்தாழிக்கு வேறேதேனும் தத்துவம் உண்டா என்று நோக்கினால் அற்புதமான ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். முழுதும் வெண்ணெய் அலைந்து தொட்டு உண்ணும் முகிழம் சிறு தாமரை கையும் எழில்கொள் தாம்பு கொண்டு அடிப்பதற்கு எல்கு நிலையும் வெண்தயிர் தோய்ந்த செவ்வாயும் அழுகையும் அஞ்சி நோக்கும் அந்நோக்கும் அணிகொள் செஞ்சிறுவாய் நெளிப்பதுவும் தொழுகையும் இவை கண்ட அசோதை கொள்ளை இன்பத்து இறுதி கண்டாளே அப்படின்னு யசோதைக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் எப்பேற்பட்ட பாக்கியம் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளலாம். ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நானாழி அப்படிம்பாங்க. அதாவது ஒரு படி இருக்கு, அந்த ஒரு படி தான் பிடிக்கும். அது எவ்வளவு ஆழத்துல விட்டு அமுக்கி மொண்டா கூட அது 4 படி நீர் பிடிப்பதில்லை. ஆனா பகவான் வராக அவதாரம் எடுத்துட்டு பூமி பிராட்டிய எடுக்கிறதுக்காக போன போது அவனுடைய கணுக்கால் அளவு கூட அந்த சமுத்திரம் பெறவில்லையாம். அவனை எப்படியாவது நினைச்சுடணும்னு பார்த்தா கூட அவன் கணுக்கால இருக்கிற மயிர்கால்களை கூட சமுத்திரத்தால அணைக்க முடியல. அப்படிப்பட்ட எம்பெருமானானவர் இந்த தன்னுடைய தோள்கள் உள்ள போற அளவுக்கு தாரார் தடந்தோள்கள் உள்ளளவும் அப்படின்னு சொல்லுவார். தாராத தடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி ஆறாத வெண்ணெய் விழுங்கி அப்படின்னு சொல்லுவார். அதாவது தன் தோள் உள்ள போற அளவுக்கு கையை விட்டு அடியிலேந்து இருக்கக்கூடிய வெண்ணெயெல்லாம் எடுத்துக்கொண்டு விட்டு பின்னிருந்த மோரார் குடமிருட்டி முன்கிடந்த தானத்தை அப்படின்னு சொல்லுவார். அதாவது மோரே பிடிக்காதான் கண்ணனுக்கான மோர் குடத்தை உருட்டி விட்டுருவாராம், உருட்டி உடைச்சிடுவார் அப்படின்னு சொல்லுவார். இதெல்லாம்
அற்புதமான தத்துவத்தை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லலாம். ஏன் கிருஷ்ணன் அப்படி வெண்ணெய் எடுத்துட்டார் அப்படின்னு சொன்னா, இந்த வெண்ணெய் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நம்மளுடைய தத்துவத்தை சொல்றது. கோகுலத்துல தயிர், பால்னு எத்தனையோ பொருட்கள் இருக்கும். ஆனாலும் கண்ணன் மிக விரும்பி வெண்ணெயை உண்ட காரணம் என்ன தெரியுமா? பால், தயிர் போன்றவற்றோடு நீர் கலந்தால் அவை பாலோடு இரண்டு பாலோடையும் தயிரோடையும் கலந்துடும், மோரோடையும் கலந்துடும். ஆனா வெண்ணெய் அப்படி கிடையாது. என்னதான் தண்ணீர் கலந்தாலும் அதோடு ஒட்டாமல் மிதக்கக்கூடிய தன்மை உடையது. தயிரில் இருந்துதான் வெண்ணெய் கடைந்து எடுக்கப்பட்டதாக இருந்தாலும் பின்னர் வெண்ணெயாக மாறிய பிறகு அது எந்த ஒரு பொருளோடும் ஒட்டாது. அது போலத்தான் இந்த உலக வாழ்க்கையும் நிரந்தரமானது அல்ல. இந்த வாழ்க்கையில் ஒட்டாமல் வெண்ணெய் போல திரண்டிருக்கக்கூடியவர்களே கண்ணனுக்கு மிகவும் பிரியமானவர்கள். அவர்களுக்கே மறுபிறவி இல்லா நிலையை கொடுத்து அவன் தன்னுடனேயே வைத்துக் கொள்கின்றான். இந்த உலகத்தில் உள்ளவர்கள் அனைவரும் தண்ணீரில் கலந்த பால் போல இந்த உலக வாழ்க்கையை நிரந்தரம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தண்ணீரில் வெண்ணெய் போல் எதன் மீதும் பற்றில்லாமல் இருக்க வேண்டும் என்ற தன்மையையே வெண்ணெய் விளக்குகின்றது. குடும்பம், குழந்தை என கடமைகள் இருக்கும் பொழுது பற்றில்லாமல் எப்படி இருக்க முடியும்? இதற்கு உதாரணமாக பல விஷயங்கள் உள்ளது. கடல் நீரிலேயே பிறந்து வளர்ந்தாலும் மீனின் உடலில் உப்புத்தன்மை கலப்பதில்லை. தண்ணீரிலேயே மிதந்து கொண்டிருந்தாலும் வாத்தின் மீது தண்ணீர் ஒட்டுவதில்லை. அதுபோலத்தான் இந்த உலகத்திலேயே வாழ்ந்திருந்தாலும் எதன் மீதும் பற்றின்றி தனக்கான கடமைகளை செய்ய வேண்டும். பற்றில்லாமல் வாழ்வது என்பது காட்டுக்குள் சென்றோ அல்லது சந்நியாசத்தை வாங்கிக் கொண்டோ இருப்பது கிடையாது. இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல. இந்த உலக இன்பங்களும் நிரந்தரமானது இல்லை. இன்பம் எப்படி நிரந்தரம் இல்லையோ அதற்போல் துன்பமும் நிரந்தரம் இல்லை. இறைவன் ஒருவனே நிரந்தரமானவன் என்பதை புரிந்து கொண்டோமேயானால் உலக இன்பங்கள் மீதான பற்றானது நீங்கிவிடும். இந்த தன்மையைத்தான் பகவான் வெண்ணெயின் மூலமாக நமக்கு புரிய வைக்கின்றார். வெண்ணெய் என்பது ஆன்மாவுடன் தொடர்புடையதாக கருதப்படுகின்றது. ஆன்மாவில் ஒட்டியிருக்கும் கர்மங்கள் நீக்கப்பட்டு சுத்தமான வெண்ணெயாக வெளிப்படும் பொழுது அந்த வெண்ணெயை இறைவன் விரும்பி ஏற்றுக்கொள்கின்றார் என்பதே இதன் தத்துவமாகின்றது. உலக இயல் என்ற மோரிலிருந்து மனம் என்னும் வெண்ணெயை பிரித்தெடுத்து அதை பகவானின் திருவடியில் உட்படுத்தி விட்டோமே, ஆனால் அந்த மனமானது கிருஷ்ணனின் நினைவுகளிலேயே நிலைத்து நிற்கும். அத்தகைய உள்ளங்களை பகவானானவன் கவர்ந்து கொள்கின்றான் என்று நவநீத சோரனாக அவனை அடியார்கள் போற்றுகின்றார்கள். ஆண்டாள் தன்னுடைய நாச்சியார் திருமொழியில் 100 தடா நிறைய வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் என்று கிருஷ்ணனுக்கு வெண்ணெயை அர்ப்பணிக்கின்றாள். இப்படிப்பட்ட அற்புதமான தத்துவத்தை நமக்கு விளக்கக்கூடியதாகிய வெண்ணெய்த்தாழி கண்ணனானவன் இன்று திருவீதி புறப்பாடு கண்டருளி நமக்கெல்லாம் அருள் பாலித்த வைபவத்தை நாமும் அனுபவிப்போமா. இன்றோடு அனந்த பத்மநாப சுவாமியின் திருவுற்சவமானது நிறைவு பெற்றுவிட்டது. மீண்டும் ஒரு வருடம் காத்திருக்க வேண்டுமே என்ற ஏக்கமானது மனமெல்லாம் நிரம்புகின்றது. மறுநாள் சங்காபிஷேகத்தோடு இந்த உற்சவமானது நிறைவு பெற்று முதல் நாள் இரவே துவஜ அவரோகணம் செய்யப்படுகின்றது. இன்னும் ஒரு வருடம் காத்திருக்க வேண்டுமா பகவானை உன்னை ரசிப்பதற்காக என்று மனம் முழுதும் ஒரு பக்கம் வேதனை நிரம்பியிருந்தால், இந்த 10 நாட்கள் நீ கொண்டு வந்த வைபவத்தையே வைத்துக் கொண்டு எத்தனை ஜென்மாக்களும் நிரம்பிவிடும் என்கின்ற சந்தோஷத்தோடு பகவானை விடை கொடுத்து அனுப்புகின்றோம். ஓம் ஸ்ரீ அனந்த பத்மநாபன் திருவடிகளே சரணம்.